நம்ம வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். இது என்ன விலாக்னா, எங்களோட குடும்ப கோயில். அதாவது என்னோட அப்பா வழி குடும்ப கோவில்ல கோவில் கொடை நடந்துச்சு. அம்மா வீட்லருந்து வந்து எங்க எல்லாருக்குமே புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து தந்து எங்கள இன்வைட் பண்ணிட்டு போயிருந்தாங்க. அந்த கோவில் கொடைக்கு நாங்க போயிருந்தோம். அந்த விலாக் தான் இது. நான் இதில வந்துட்டு ரொம்ப டீட்டெயில்டா எதுவுமே ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன். சும்மா சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அத தான் இதில ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு சங்கர நாராயணர் கோவில். அப்படின்னா சங்கரரும், நாராயணரும் சேர்ந்து இருப்பாங்க. ஒரே ஆளா இருப்பாங்க. பாதி சிவனும், பாதி பெருமாளும் இருப்பாங்க. அதனால தான் சங்கர நாராயணர். அதுக்கப்புறம் சங்கர நாராயணர் வந்து கோவிலுக்குள்ள இருப்பாங்க. சுத்தி வெளிய வந்துட்டு 21 பந்திக்கார கூட்டுறவு தெய்வங்கள் இருப்பாங்க. அதாவது நம்ம சுடலமாடன், முண்டன், பலவேசக்காரன், பிரம்மசக்தி அம்மன், பேச்சி அம்மன், முத்து பேச்சி, சாஸ்தா அந்த மாதிரி நெறைய சாமிகள் வந்துட்டு வெளியே இருப்பாங்க. சங்கர நாராயணர் மட்டும் உள்ள இருக்கிற மாதிரி ஒரு சின்ன கோவில் தான். எங்களோட குடும்ப கோவில். அப்பா வழி குடும்ப கோவில். விளக்கு பூஜை நல்லபடியா முடிஞ்சுது. விளக்கு பூஜையில கலந்துக்கிட்ட எல்லாத்துக்குமே ஒரு சின்ன தாம்பூல தட்டு ப்ரைஸா குடுத்தாங்க. அதுக்கப்புறமா தான் நான் சாமி கும்பிட போனேன். ஏன்னா, நான் வந்ததே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. விளக்கு பூஜை வந்து கரெக்ட்டா 7:00 ஸ்டார்ட் ஆயிரும்னு சொல்லி போட்டிருந்துச்சு. ஆனா வந்துட்டு நான் வந்து இறங்குனதே 7:00 தான். அந்த டைம் வந்துட்டு ஒரு பாட்டெல்லாம் தொடங்கிட்டாங்கங்கிறதுனால, நான் விளக்கு பூஜைக்கு வந்து உட்காந்துட்டேன். அதனால சாமியெல்லாம் கும்பிடல. விளக்கு பூஜையெல்லாம் முடிஞ்சு சாப்பாடுமே வச்சுருந்தாங்க. இட்லி, கேசரி, சட்னி, சாம்பார் தான் வச்சுருந்தாங்க. சாப்பிட்டுட்டு தான் சாமி கும்பிட போயிருந்தோம். அண்ணா பசங்க எல்லாம் பாப்பாவ ரொம்ப நேரம் தூக்கி வச்சு விளையாடிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு சாமிகள் எல்லாம் அலங்காரம்லாம் இல்லாம சிம்பிளா தான் இருந்தாங்க. எப்பவும் இருக்கிற மாரி. ஆனா, நாளைக்கு வந்துட்டு பயங்கர அலங்காரம்லாம் பண்ணி பார்க்குறதுக்கே அப்படி இருப்பாங்க. விளக்கு பூஜை எல்லா கோயில்லையுமே 6:00 ஸ்டார்ட் ஆயிரும். நாங்க வந்துட்டு இது குடும்ப கோவில். குடும்பத்தில இருக்கக்கூடிய எல்லாருமே முக்கியமானவங்க எல்லாம் ஜாபுக்கு போயிருந்தாலும் திரும்ப வந்து கலந்துக்கணுங்கிறதுனால 7:00 தான் வைக்கிறது மாதிரி முடிவு பண்ணியிருந்தாங்க பெரியவங்க. அது வந்துட்டு ரொம்ப நல்லதா போச்சு. விளக்கு பூஜைக்கு வந்துட்டு குமார கோயில்ல இருந்து தான் வந்திருந்தாங்க. கொஞ்சம் பேர் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சில இடங்கள்லலாம் ரொம்ப நேரம் பாட்டு பாடுற மாதிரி இருக்கும். ஆனா, இந்த டைம் இங்க கண்டக்ட் பண்ணியிருந்தவங்க வந்துட்டு ரொம்ப முக்கியமான பாட்டுகள மட்டும் பாடுனாங்க. ரொம்ப நேரம் உட்காந்த மாதிரியே தெரியல. ரொம்ப நேரம் அப்படி உட்காந்துட்டு இருக்கவும் கஷ்டமாவும் இல்ல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கான்சன்ட்ரேஷனும் இருந்துச்சு. அடுத்தடுத்து நம்மள கைட் பண்ற மாதிரி சொல்லிட்டே இருந்தாங்க. நார்மலா நான் வேற விளக்கு பூஜைகளெல்லாம் கலந்துக்கிடும்போது, அங்க வந்துட்டு நெறைய பாட்டு பாடிட்டுருப்பாங்க. சில நேரம் நம்மளுக்கு கவனம் வந்து டைவர்ட் ஆகும். பழையபடி ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தரும்போது தான் நம்ம பழையபடி பூஜைக்குள்ளேயே வருவோம். இது வந்துட்டு அந்த மாதிரி இல்ல. தொடர்ந்து நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இருந்துட்டு இருந்துச்சு. இடையில இடையில முக்கியமான பாடல்களும் வந்துச்சு. சீக்கிரமே முடிஞ்ச மாதிரியும் இருந்துச்சு. பாப்பாவ வச்சுட்டு நான் எப்படி மேனேஜ் பண்ண போறேனோன்னு நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. நான் அங்க ஸ்டே பண்ணி இருக்கிற மாரி பிளானிங்ல போகல. அம்மா வீட்ல ஸ்டே பண்ணல. அம்மா வீடும், ஹஸ்பண்ட் வீடும் பக்கத்து பக்கத்து ஊர் தாங்கிறதுனால, ஒரு 2 ஊர் தள்ளி. அவ்வளோதாங்கிறதுனால நான் ஹஸ்பண்ட் கூடவே வீட்டுக்கு போயிட்டேன். அவங்க ஒர்க் முடிஞ்சு வரவும், இங்க பூஜை முடியவும் கரெக்ட்டா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஹஸ்பண்ட் லீவ் எடுக்கல. அதனால என்ன தான் போயிட்டு வர சொல்லியிருந்தாங்க. வெள்ளிக்கிழமை நான் லீவ் எடுக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து போகலான்னு சொல்லியிருந்தாங்க. பட் இன்னைக்கு வந்துட்டு நீயும் பாப்பாவும் போயிட்டு வந்துருங்கன்னு சொன்னாங்க. மாமியும், மாமாவும் ஹோட்டல பார்க்கணும், க்ளோஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால அவங்க வரல. ஏன்னா கடை திறந்திருந்தா தான் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுனால, நாங்க மட்டும் தான் வந்திருந்தோம். பாப்பாவும் நானும் தான் வந்திருந்தோம். நாங்க வந்திருந்த டைம் கரெக்ட்டா கொஞ்ச நேரத்திலேயே சாமி வர தொடங்கிடுச்சு. பூஜை குடுக்க தொடங்கிட்டாங்க. சங்கர நாராயணர் தான் வந்திருந்தாங்க. ஒருத்தங்க மேல நாராயணரும், இன்னொருத்தங்க மேல சிவனும் வந்திருந்தாங்க. இங்க ஆடுற இந்த சாமியில என்ன ஸ்பெஷல்னா, ரொம்ப நாளா பெருமாள் தான் பெரியவர், அவர மிஞ்சி யாரும் இல்ல அப்படின்னு சொல்லி, அதிகமா பெருமாள் கோவில் போறவருக்கு மேல சிவனும், சிவன் தான் பெரியவரு அப்படின்னு சொல்லி நெறைய சிவ ஆலயங்களுக்கு அடிக்கடி போயி சாமி கும்பிட்ற சிவபக்தன் மேல பெருமாளும், இந்த மாதிரி மாறி மாறி வர்றது தான் இந்த கோவிலோட சிறப்பே. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது எங்க தாத்தா, பாட்டி காலத்துல எல்லாம் இந்த கோவிலெல்லாம் கட்டல. வேற கோவில் இருந்துச்சு. சிம்பிளா இருந்துச்சு. சிலைகள் எல்லாம் இல்ல. அவங்க வந்துட்டு சிம்பிளா வச்சு கும்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனா, இப்ப வந்துட்டு நாங்க இந்த கோவில கட்டி,
சிலைகள் எல்லாம் விட்டு கொஞ்சம் வருடங்கள் தான் ஆகுது. ஒரு 10 வருஷத்துக்கு உள்ள தான் இருக்கும். இந்த மாதிரி கோவிலெல்லாம் கட்டி சிலைகள் எல்லாம் விட்டதுக்கு அப்புறமா குடும்பத்தில இருக்க எல்லாத்துக்குமே முன்னேற்றம் இருக்கு. எல்லா குடும்பமுமே நல்லா தான் இருக்காங்க. எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. யாருக்குமே எந்த குறையுமே இல்ல. சின்ன சின்னதா ஏதாவது கஷ்டங்கள் இருந்தா கூட ஒரு வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போனாங்க அப்படின்னா, கொஞ்சம் மைண்ட் பீஸ்ஃபுல்லா ஆயிரும். அதுலயுமே இங்க இருக்கிற சிறப்பு என்னன்னா, நார்மலா வெள்ளிக்கிழமை பூசை குடுக்கும்போதே, ஏதாவது பக்தர்களுக்கு ஏதாவது தேவை இருந்துச்சு அப்படின்னா, சாமி வந்துரும். நார்மலா பூசை குடுக்கும்போதே வந்துரும். வந்து கணக்கு எல்லாம் சொல்லுவாங்க. அது வந்துட்டு இங்க கொஞ்சம் விசேஷம். எங்க குடும்பத்தில உள்ளவங்கன்னு மட்டும் இல்லாம, ஊர்ல இருந்தும் நெறைய பேர் வந்திருந்தாங்க. யூசுவல் எப்பவும் போல இன்னைக்கும் நேத்து விளக்கு பூஜைக்கு லேட்டா வந்தது போல, இன்னைக்குமே நான் லேட்டா தான் வந்திருந்தேன். கரெக்ட்டா அந்த வில்லுப்பாட்டு நடந்துட்டுருக்கும்போது, பூசை குடுக்குற டைம் தான் நான் வந்திருந்தேங்கிறதுனால, அப்போ என்னால சாமி கும்பிட முடியல. சாமியாட்டம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பொறுமையா வந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். சாஸ்தா முன்னாடி வச்சிருந்த எந்த ஒரு இதுவுமே இல்ல. எல்லாம் சாமி ஆடி எல்லாத்துக்குமே குடுத்துட்டாங்க. அலங்காரம் எல்லாம் அவ்ளோ நல்லா இருந்துச்சு. பார்க்குறதுக்கே அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு பக்கம் சிவனுக்குள்ள அலங்காரம் இருக்கும். இன்னொரு பக்கம் பெருமாளுக்குள்ள அலங்காரம் இருக்கும். அப்புறம் பந்தி வைக்க தொடங்கிட்டாங்க. சாப்ட்டாங்க. நெறைய பேர் சாப்ட்டாங்க. பாதி பேர் வீட்டுக்கு எடுத்துட்டு போனாங்க. அந்த மாதிரி பந்தியுமே ஒரு 4, 5 பந்தி நடந்துட்டே இருந்துச்சு. நான் வந்துட்டு சாப்பிடல. நான் சாப்பிடாமலே கிளம்பிட்டேன். ஏன்னா, அம்மா சாப்பாடு வீட்டுக்கு எடுத்துட்டு வருவாங்கங்கிறதுனால, பாப்பாவும் அழுதுட்டு இருந்ததுனால, சரி பாப்பாவ வீட்டுக்கு கொண்டு போய் நம்ம ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பாப்பாவ தூக்கிட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். எப்படியுமே சாப்பாடு வீட்டுக்கு தான் வரப்போகுது. வீட்லயே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. அம்மாக்கெல்லாம் என் மேல நல்லா கோவம். அன்னிக்கு பயங்கர கோவம். ஏன்னா, அவங்க கோவிலுக்குன்னு இன்வைட் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு வீட்ல தந்தாங்க. நான் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன்னா, பக்கத்துல தானே இருக்கோம். நம்ம டைரக்ட்டா கோயிலுக்கு போயிட்டு வந்துரலான்ட்டு, விளக்கு பூஜை அன்னைக்கு நேத்து வந்துட்டு என்ன பண்ணிட்டேன், அம்மா வீட்டுக்கு போகல. கோவில்ல இருந்தே டைரக்ட்டா வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்லருந்து டைரக்ட்டா கோயிலுக்கு போயிட்டேன். அம்மா வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் போல. அது அவங்களுக்கெல்லாம் கோவங்கிறதுனால, இன்னைக்கு எப்படியுமே இங்க தான் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. இன்னைக்கும் நாளைக்கும் இங்கேயே தான் இருக்கணும். எங்க வீடு பார்த்தீங்கன்னா, நாகர்கோவில்ல ரொம்ப கூலிங்கான ஏரியா. சுத்தி ஃபுல்லா தென்னந்தோப்பு தான். குளங்களும் உண்டு. ரொம்ப பசுமையான ஏரியான்னா, அது எங்க ஏரியா தான். அம்மா வீட்டுக்கு போனாலே நான் எப்பவுமே பண்ற முதல் விஷயம் என்னன்னா, வீட்ட சுத்தி பார்க்குறது தான். சுத்தி தோப்பெல்லாம் எப்படி இருக்கு? ஓடையில தண்ணி போகுதா? அப்படிலாம் பார்க்குறது தான். எங்க வீட்டுக்கு பின்னாடி ஓடை இருக்கு. ஓடைக்கு அப்புறம் தான் இந்த தென்னந்தோப்பு எல்லாம் இருக்கு. நான் வந்துட்டு அந்த ஓடைய காட்டல. கொஞ்சம் குப்பையெல்லாம் சேர்ந்து இருந்துச்சு. சரின்ட்டு வீடியோல அதெல்லாம் காட்ட வேண்டாம் அப்படின்னு காட்டல. அதுக்கப்புறமா வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் மரங்கள் இருக்கு. மாமரம், சீத்தாப்பழ மரம், நெல்லிக்காய் மரம் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் இருக்கு. அதெல்லாம் அப்படி பார்த்தேன். இந்த அம்மியெல்லாம் நாங்க யூஸ் பண்றதே இல்ல. அந்த காலத்துல எங்க தாத்தா, பாட்டி வேணா யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வீட்ல சும்மா இருக்கு. யூஸ் பண்றதில்ல. வீட்டுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி கொஞ்சம் செடிகள் எல்லாம் வச்சு விட்டுருக்கோம். முன்னாடி நெறைய இருந்துச்சு. இப்ப இந்த காம்பவுண்ட் வேலை நடக்கும்போது, காம்பவுண்ட் கட்டும்போது பாதி செடி அப்படியே வெட்டி தூர போட்டது. அதுக்கப்புறம் அது வரவே இல்ல. அதுக்கப்புறமா வச்ச இந்த கொஞ்சம் செடிகள் கொஞ்சம் ஓரளவு வளர்ந்துருக்கு. அம்மா வேற 2 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணியிருந்தப்போ சொன்னாங்க, "நம்ம வீட்டு முன்னாடி வச்சிருக்க செடி இருக்கு இல்லையா? அதுகிட்ட கொஞ்சம் கல்லெல்லாம் அடுக்கி வச்சிருக்கோம். அதுல தான் இப்ப ரீசென்ட்டா ஒரு பாம்பு பார்த்தோம்." அப்படின்னு சொன்னாங்க. இங்க கீரி நடமாட்டமுமே அதிகம் உண்டு. கீரி வந்துட்டு ஸ்டார்ட்டிங்கில 1, 2 இருந்த மாரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா டக்குன்னு எவ்வளோ பெருக முடியுமோ அவ்வளோ பெருகிடுச்சு. ரொம்ப கீரி இருந்துச்சு. அந்த டைமெல்லாம் பாம்பு ரொம்ப கண்ல படல. இப்போ கீரி வந்துட்டு கொஞ்சம் குறைவா இருக்கிறதுனால, பாம்பு வந்துட்டு நெறைய இருக்குன்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏன்னா, வீட்ல குழந்தைங்க இருக்காங்க. அண்ணா பசங்கள்லாம் இருக்காங்க. அவங்க விளையாடும்போது, இங்க அங்கன்னு எல்லா இடமும் தான் சுத்தி ஓடி திரிஞ்சு விளையாடுவாங்க. வீட்ட சுத்தி தென்னந்தோப்பெல்லாம் இருக்கிறது எந்த அளவுக்கு பார்க்கறதுக்கு பசுமையா, கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கோ, அதே அளவுக்கு இது போல பூச்சி, பாம்பு இதுங்களோட தொல்லை எல்லாம் அதிகமா இருக்க தான் செய்யும். ஆனா, அங்கேயே வாழ்றவங்களுக்கு அது பழகிரும். பெரிய அளவுல பயமா இருக்காது. குழந்தைங்கள நெனச்சா கொஞ்சம் பயமா இருக்கும். ஆனா, குழந்தைங்களுமே ஸ்டார்ட்டிங்ல இருந்தே கொஞ்சம் கவனமா இருக்க தொடங்கிருவாங்க. செருப்பெல்லாம் போடாம அந்த புல்லுக்குள்ளலாம் நடக்க மாட்டாங்க. கவனமா தான் இருப்பாங்க. அண்ணா பொண்ணு வந்துட்டு ஈவினிங் சாமிய வெல்கம் பண்றதுக்கு,
இன்னைக்கு ஈவினிங் சங்கரநாராயணர் ஒவ்வொரு வீடா வரப்போறாரு. வீதி உலா வரப்போறாரு. அவர வெல்கம் பண்றதுக்காக கோலம் வந்துட்டு நான் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு போட்டுட்ருந்தாங்க. அவங்களுக்கு பர்ஃபெக்ட்டா போட தெரியலனாலும், அவங்க தான் போடணுங்கிறதுல அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாங்க. அதனால அவங்கள யாருமே டிஸ்டர்ப் பண்ணல. அவங்களே போட்டுட்டாங்க. யாருமே நான் போடுறேன், நல்லா போடுறேன்னுலாம் போய் குழந்தைய தடுக்கல. அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் கோலம் போட்டு, அதில கலரெல்லாம் போட்டு சிம்பிளா வச்சிருந்தாங்க. வீட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற இடங்கள்லயும் சின்ன சின்னதா கோலம் போட்டிருந்தாங்க. சாமி வரும்போது வீட்டுக்கு அந்த பக்கமும், இந்த பக்கமும் ரொம்ப வீடுகள் இல்லாததுனால, நம்ம தான் கோலம் போடணும் அப்படின்ட்டு, அவங்களால முடிஞ்ச கொஞ்சம் கோலத்த போட்டிருந்தாங்க. கரெக்ட்டா எல்லாம் போட்டு முடிஞ்சு, நாங்க ரெடியாகி இருக்கவும் சங்கரநாராயணர் வந்துட்டாரு. அண்ணா சுருள் வைக்கிறதுக்கு வாங்கியிருந்தாங்க. நானும் வாங்கியிருந்தேன். ஆனா, அண்ணா பையனும் நானும் வைப்பேன்னு சொல்லி அடம் பிடிச்சதுனால, குழந்தைங்களையே வைக்கிறதுக்கு விட்டுட்டோம். நாங்க தட்டு எதையுமே எடுக்கல. அண்ணா வீட்ல உள்ள சுருள் பாப்பா வச்சாங்க. நான் வாங்கியிருந்த சுருள வந்துட்டு அண்ணா பையன் வச்சான். போன வருஷமும் இதே டைம் நான் அம்மா வீட்ல தான் இருந்தேன். பாப்பா வந்துட்டு வயித்துல இருந்தாங்க. நான் ப்ரெக்னென்ட்டா இருந்தேன். அந்த டைம் நான் பயந்துட்டு ஏன்னா ஆல்ரெடி 2 அபார்ஷன் இருந்ததுனால பயந்துட்டு கோவிலுக்கெல்லாம் போகல. சாமி வந்து சாமியாடி கூப்பிட்டு விட்டுமே நான் வந்துட்டு போகல. எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. இந்த குழந்தையும் நம்ம கவனமா இருக்கணும். கூட்டத்துலலாம் போக வேண்டாம். அப்படிலாம் ரொம்ப யோசிச்சேன். நைட்டெல்லாம் வெளிய போறதே இல்ல. அந்த மாதிரி இருந்தேன். அதனால சாமி கூப்பிட்டு விட்டுமே நான் கோவிலுக்கு போல. அதுக்கப்புறம் இப்படி வீட்ல இருந்து தான் அவர் வீதி உலா வரும்போது அவர பார்த்துக்கிட்டேன். விபூதியெல்லாம் வாங்கிக்கிட்டேன். இந்த வருஷம் வந்துட்டு நானும் பாப்பாவும் சேர்ந்து கோயிலுக்கு போயிருக்கோம். ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. எங்க வீட்ல சுருளெல்லாம் வச்சதுக்கு அப்புறமா நாங்க வாகனத்துக்கு பின்னாடி தான் போனோம். ஆல்ரெடி ரொம்ப தூரம் வாகனம் வந்து தான் நம்ம வீடெல்லாம் தாண்டியிருக்கு. இனி வந்துட்டு ரொம்ப தூரம்லாம் போக வேண்டியதில்ல. கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே கோயிலுக்கு போயிருவாங்க. சரி நம்ம நடக்கலாம் வாகனத்து பின்னாடின்னு நடந்து தான் போனோம். அப்படி போகும்போது வழியிலே காஃபி தந்தாங்க, ஜூஸ் தந்தாங்க. எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு கோயில்ல ரீச் ஆயாச்சு. அங்க கொஞ்ச நேரம் சாமி ஆடுனாங்க. அது ஆடி முடிஞ்சதுக்கு அப்புறமா சங்கரநாராயணர கீழ இறக்கி, அவங்களுக்கு பாலபிஷேகம் எல்லாம் பண்ணி, தீபாராதனை எல்லாம் காட்டி, அதுக்கப்புறமா அவங்கள கோவிலுக்குள்ள கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் அங்க வந்துட்டு பானக்காரமெல்லாம் தந்திருந்தாங்க. அதெல்லாம் நல்லா வாங்கி குடிச்சிட்டு, அங்க இருந்த செண்ட மேளத்தெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு, சாமி தரிசனமுமே நல்லா பார்த்துட்டு, அதுக்கப்புறமா சாப்பாடுமே வச்சிருந்தாங்க. கரெக்ட்டா கோவில்ல வாகனம் ரீச் ஆன உடனே என்னோட ஹஸ்பண்டும் வந்திருக்காங்க. ஆனா, நான் வந்துட்டு அவங்கள ஒரு 1 ஹவர் கழிச்சு தான் சாமியெல்லாம் பாலாபிஷேகம் பண்ணி, தீபாராதனைலாம் காட்டி, உள்ள கொண்டு போய் உட்கார வச்ச பிறகு தான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் அவங்க கிட்ட கேட்டேன், எப்போ வந்தீங்கன்னு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, "நான் வந்து 1 ஹவர் ஆகுது. நானுமே தரிசனம் எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன்." அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலான்னு தான் நான் ஹஸ்பண்ட கூப்பிட்டேன். அவங்க வந்துட்டு, "எனக்கு வேண்டாம். நான் வந்துட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் ஒர்க் பிளேஸ்ல. நீ போய் சாப்பிடு." அப்படின்னு சொல்லிட்டாங்க. சாப்பாடு வேற ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால நான் சாப்பிட்டுட்டு, பக்கத்துலேயே ஒரு இலை போட்டு கொஞ்சமா வாங்கி அவங்களுக்கு குடுத்தேன். 2, 3 வாய் மட்டும் ஊட்டி விட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே நாங்க 3 பேருமே ஃபேமிலியா போயிருந்தோம். நியூ ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு போயிருந்தோம். இன்னைக்கு வந்துட்டு சங்கரநாராயணருக்கு பாட்டு கிடையாது. மத்த தெய்வங்களுக்கு தான் பாட்டு. சங்கரநாராயணர் கதையெல்லாம் நேத்தே முடிஞ்சிருச்சு. சங்கரநாராயணர் கதையெல்லாம் ஃபுல்லும் பாடி முடிஞ்ச பிறகு தான் நேத்து வாகனம் எடுத்தாங்க. இன்னைக்கு வந்துட்டு இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. மத்த எல்லா சுவாமிகளும் வந்திருந்தாங்க. ரொம்ப விசேஷமா இருந்துச்சு. அலங்காரங்கள் எல்லாம் அப்படி இருந்துச்சு. நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபேஸ் எல்லாம் அவ்ளோ தத்ரூபமா அவங்க வந்துட்டு நுணுக்கமா பார்த்து பார்த்து பண்ணியிருந்தாங்க. நான் சாமியாட்டம் முடிஞ்ச பிறகு அதையும் ஒரு கிளிப்பெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ நீட்டா, பெர்ஃபெக்ட்டா நல்லா இருந்துச்சு. தெய்வீகமா இருந்துச்சு. என்னோட கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் நான் இந்த கோவிலுக்கெல்லாம் ரொம்ப வந்ததே இல்ல. அப்படினாலுமே நார்மல் டேஸ்ல வந்திருக்கேன். இந்த மாரி கோவில் கொடைக்கெல்லாம் வந்ததே இல்ல. காலேஜ் படிக்கும்போது ஏதாவது முக்கியமான இன்டர்ன்ஷிப் அந்த மாதிரியெல்லாம் போயிருக்கிற மாரி வரும். அப்புறம் நான் ஒர்க் பண்ணது எல்லாமே வெளியே ஸ்டே பண்ணிங்கிறதுனால, கரெக்ட்டா இந்த கோவில் கூட வரும்போது எனக்கு லீவே கிடைக்காது. இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ஸ் ஏதாவது இருக்கும். லீவே கிடைக்காது. இந்த தடவ நான், ஹஸ்பண்ட் 2 பேரும் சேர்ந்து உட்காந்து தான் சாப்பிட்டோம். சேர்ந்து உட்காந்து தான் எல்லாமே பார்த்தோம்.
ஃப்ரைடே வந்துட்டு லீவ் எடுத்திருந்தாங்க. காலையில இருந்து நைட் வரைக்குமே அவங்க அங்க தான் இருந்தாங்க. நைட்டு அர்த்தஜாம பூஜையெல்லாம் சேர்ந்து தான் நாங்க 3 பேருமே பாப்பாவுமே தூங்கல, முழிச்சிருந்தாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு 3 நாளுமே திருவிழா கொடை வந்துட்டு அட்டெண்ட் பண்றது. ஃபுல் டைம் உட்காந்து பார்க்குறது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். என்னாலேயே நம்ப முடியல. எனக்கு ரொம்ப எல்லாம் இந்த மாதிரி போய் உட்காந்து பார்க்குறது, நெறைய நேரம் உட்கார்றதெல்லாம் அவ்வளவா வராது. நான் இதுவரைக்கும் இப்படி இருந்ததும் கிடையாது. திரும்பவும் நைட்டு வந்துட்டு ரெடியாகி கோயிலுக்கு போயாச்சு. காளசாமிக்கு தான் பாடிட்டு இருந்தாங்க. பாடி முடிச்ச உடனே வெஜிடபிள் பிரியாணி, குருமா, ஆனியன் ரைத்தா எல்லாம் வச்சுருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த பாட்டு பார்க்குறதுக்கு ரெடி ஆயிட்டோம். நைட்டு தான் முத்துப்பேச்சி அம்மனுக்கு பாட தொடங்குனாங்க. முத்துப்பேச்சி அம்மன் வந்தாங்க. லாஸ்ட் டைம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது, அம்மா வீட்ல தான் இருந்தேன். வாந்தி, ரத்த ரத்தமா வாந்திலாம் வந்து ரொம்ப சஃபர் ஆயிட்டு இருக்கும்போது, சாமி வந்துட்டு நான் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்குவேன். நானே இருந்து எல்லாத்தையுமே நடத்தி வைப்பேன். நல்ல முறையில வளகாப்பு பண்ணி, நல்ல முறையில தாயும் பிள்ளையும் நான் பாதுகாத்து கொண்டு வருவேன்னுலாம் சொல்லியிருந்தாங்க அம்மாகிட்ட. இந்த டைம் நாங்க 3 பேரும் ஹேப்பியா இந்த கொடைய பார்த்துட்டு இருந்தோம். அதுலேயும் ஸ்பெஷலா முத்துப்பேச்சி அம்மன் வருவாங்கங்கிறதுக்காகவே கிளம்பி போயிருந்தோம். ஃபாஸ்ட்டா வேற கிளம்பிட்டு இருந்தோம். ஏன்னா டைம் ஆயிறக்கூடாது. சாமிக்கு கதை பாடத் தொடங்கிருவாங்க. பூசை எல்லாம் கொடுக்கும்போது கண்டிப்பா நம்ம அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் போயிருந்தோம். பாப்பாவுமே முழிச்சு தான் இருந்தாங்க. அது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. சாமி வந்து மாலை எல்லாம் தந்து, கொஞ்சம் பலகாரம் எல்லாமே கிடச்சிது. முறுக்கு, சாமிக்கிட்ட வச்சது எல்லாமே கிடச்சிருந்துச்சு. ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. எங்கள கூப்பிட்டு தந்து, நான் இருக்கேன் எல்லாமே நானாச்சுங்கிற மாதிரி ரொம்ப நல்ல ஒரு சிரிப்போடு எங்கள வந்துட்டு சாமி வந்துட்டு அனுப்பி வச்சாங்க. வந்து உட்காந்துட்டு இருந்தோம். கொஞ்சம் தூரத்தில தான் உட்காந்துட்டு இருந்தோம். அங்கேருந்து தான் கூப்பிட்டுருந்தாங்க எங்கள. ஏன்னா பாப்பாவுக்கு வந்து அந்த மேல சத்தம்லாம் ரொம்ப கேட்க வேணாம். அவ வந்துட்டு அழுதுறக்கூடாது. அவ கம்ஃபர்ட்டா இருக்கணுங்கிறதுக்காக ரொம்ப தூரத்தில தான் நாங்க உட்காந்துட்டு இருந்தோம். திரும்ப சாமிய பார்த்துட்டுமே நாங்க திரும்ப பழையபடி தூரத்திலே போய் உட்காந்துட்டோம். அடுத்தது சொடலமாடனுக்கு தான் பூசை. சொடலமாடன் கதை தான் போயிட்டுருந்துச்சு. ஹஸ்பண்ட் ரொம்ப தூக்கம் வருது கிளம்பலான்னு சொன்னாங்க. நான் தான் கொஞ்ச நேரம் இருக்கலான்னு சொல்லி அப்படியே இருந்துட்டுருந்தோம். சுடலமாடு சாமியும் வந்து எங்களுக்கு மாலை எல்லாம் தந்திருந்தாங்க. ஹஸ்பண்டுக்கு நாளைக்கு ஒர்க் போகணும், போக வேண்டி இருக்குங்கிறதுனால அவங்க வந்துட்டு இதுக்கு மேலே நான் முழிச்சிருந்தேன்னா, நாளைக்கு எனக்கு கண்டிப்பா போக முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னதுனால, சரி ஓகே கிளம்பிர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போனோம். அப்போ அம்மா சொன்னாங்க, சுடலமாட சாமியெல்லாம் ஆடிட்டு இருக்கும்போது பாதியில இங்கேருந்து போகக்கூடாது. அது நல்லதே இல்லைன்னு சொன்னதுனால, சரின்ட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கிளம்பிட்டோம். அதுக்கு மேலே எங்களால இருக்க முடியல. சரின்ட்டு கிளம்பியாச்சு. நைட்டு போய் அம்மா வீட்ல தூங்கிட்டு காலையில தான் எங்க வீட்டுக்கு போனோம். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.